சந்திரபாபுவோட நடிப்பு மேலே சிவாஜிக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் காமெடி நடிகனா என்னால் தொடர்ந்து நடிக்க முடியும். ஆனால் அதுக்குன்னே நடிகர்கள் இருக்கும்போது, அவங்களுடைய சான்ஸை நான் கெடுக்க விரும்பலை. 2வது எனக்கு நன்றாக பாடத் தெரியும். கர்நாடக சங்கீதம். ஆனால் நான் பாடகனா வர விரும்பலை. ஏன்னா பாடுறதுக்குன்னு சில பேர் என் காலத்தில் வந்துட்டாங்க. அதனால தான் பாருங்கள், அவர் டிஎம்எஸ் பாடும்போது, சிவாஜி வாயசைக்கும்போது, சிவாஜி பாடுற மாதிரியே இருக்கும். இதை பற்றி டிஎம்எஸ்ஸே சொல்லியிருக்காரு. நான் பாடுற பாட்டு அவர் பாடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்எஸ்ஸு சிவாஜி மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு சில படங்கள்லாம் நடித்தார். அப்போ அவர் பாடினார், நின்னார், நடந்தார், திரும்பினார். அதெல்லாம் சிவாஜி மாதிரி பண்ணார். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இவருக்கு சிவாஜி குரல் கொடுத்துருக்கார் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இப்போது சிஎஸ் ஜெயராமன் தான் அவருக்கு குரல் கொடுத்துருந்தார். படத்தில் பராசக்தியிலே அவர் தான் காக்கா பாட்டு பாடினது. அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து சிஎஸ் ஜெயராமன் பாடுறதுக்கு இவரே ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. தூக்கில் ஜி ராமநாதன் சிவாஜிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இந்த பையன் மதுரை பையன் அப்படின்னு டிஎம்எஸ்ஸை. அப்படியா இந்த உங்கள் படத்தில் பாடணும்னு ஆசைப்பட்றான், 2 பாட்டு பாட சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கிறோன்ட்டு. இவர் பாடுறாரு. பார்த்தோன்னே கேட்டோன்னே நம்ம வாய்ஸுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 6 பாட்டையும் அந்த பையனையே பாட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ டிஎம் சௌந்தரராஜனுக்கு தமிழ் திரையுலகில் ஒரு மார்க்கெட் நின்றுச்சுன்னா அது சிவாஜி நடக்கும்.